உலகெல்லாம் பறந்து வாழும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் இலங்கையிலிருந்து தெய்வநாயக சுவாதம். எங்களுடைய கேடி சிவம்பிளக் என்கின்ற யூடியூப் சேனல் வாயிலாக மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மனநிறைகின்றோம். நாங்கள் தொடர்ச்சியாக மகாபாரத கதையினை உங்களுக்கு நாங்கள் காணொலியாக தந்து வருகின்றோம், தொடர்கதையாக. அதே போன்று கடந்த காலங்களிலே மாரியம்மன் உற்சவம் நடைபெற்றமையினால் இந்த ஆலயங்களுடைய சிறப்புகளை நாங்கள் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு தந்திருந்தோம். அத்துடன் உடல்நிலை சரியில்லாததன் காரணமாக ஒரு நீண்ட இடைவெளியில் காணொலிகளை வழங்க முடியாமல் பேச முடியாமல் இருந்தமையினால் இன்று முதல் நாங்கள் இந்த காணொலியை தொடராக மகாபாரதத்தினை வழங்குவதற்கு நீங்கள் தொடராக பார்ப்பதற்கும் உறுதுணையாக காணொலிகளை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய கேடி சிவம்பிளக் என்கின்ற யூடியூப் சேனலை பார்ப்பது மட்டுமல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணி எங்களுக்கு யூடியூப் சேனலுக்காக நீங்கள் அதை செய்ய வேண்டும் என இந்த வேலையை தங்களை அன்பாக கேட்டு, நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த காணொலியிலே வழங்கியிருந்த தொடர் கதையான மகாபாரதத்தினுடைய இன்றைய காணொலிக்கான கதையினை பார்க்க இருக்கின்றோம். அஸ்தினாபுரத்திலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் துரோணாச்சாரியரால் அனைத்து வித்தைகளும் கற்பிக்கப்பட்டு அவை அரங்கேற்றம் செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு மறுநாள் இரு பகுதியினரையும் அழைத்து துரோணர் ஒரு விடயத்தை சொன்னார். நேற்றைய தினம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட அனைத்து விடயங்களிலும் இருந்து பார்க்கின்ற வேளையில் நீங்கள் வித்தைகளை முறையாக கற்றுவிட்டீர்கள், அனைத்து விடயங்களையும் உங்களுக்கு நான் சொல்லி தந்து விட்டேன் என்ற திருப்தி எனக்கு இருக்கின்றது. எனவே நீங்கள் இப்போது எனக்கு குருதட்சணை தர வேண்டும் என்று சொன்னார். துரோணாச்சாரியார் குருதட்சணை இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டார். அவர்களுடைய எண்ணத்தின்படி, துரோணருடைய எண்ணத்தின்படி குருதட்சணை கேட்டதன் அவ்வளவு நாளும் அந்த வித்தைகளை கற்பித்துக் கொடுத்த குருவுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சந்தோஷத்திலே ஓடி வந்து, என்ன வேண்டும் குருவே, நீங்கள் சொல்லுங்கள், அதை தருகின்றேன் என்று சொன்னார். உங்களுடைய பெரியோர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். ஓடி சென்று அவர்களுடைய பீஷ்மர், விதுரர், திருராட்ன மன்னன் உள்ளிட்ட பெரியோர்களை அழைத்து வந்தார்கள். வந்து, குருவே, நீங்கள் குருதட்சணை கோர்னதாமே, எங்களுடைய பிள்ளையை நீங்கள் முழுமையாக இந்த வித்தைகளை கற்பித்துக் கொடுத்து இருக்கின்றீர்கள், நீங்கள் இந்த என்ன குருதட்சணை வேணும் என்று கேளுங்கள், நாங்கள் அந்த குருதட்சணையை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். அப்போதுதான் துரோணர் அந்த கடந்த கால கதையினை ஞாபகப்படுத்தினார். நான் இந்த குழந்தைகளுக்கு கற்பிக்க தொடங்குவதற்கு முன்னதாகவே உங்களிடம் ஒரு கதையை சொன்னேன் அல்லவா, என்ற கடந்த கால வரலாறு. அந்த கதையை எனக்கு நான் இப்போது குருதட்சணை பெற வேண்டிய நேரத்தில் இந்த மாணவர்கள், என்னால் கற்பிக்கப்பட்ட எனது மாணவர்களால் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனை, அவனை வென்று என்னை அவமானப்படுத்தியதற்காக தேர்காலிலே கட்டி என் முன் கொண்டு இங்கு நிறுத்த வேண்டும், அதுதான் இந்த மாணவர்கள் எமக்களிக்கின்ற குருதட்சணை என்று சொன்னதும் வேறு வழியின்றி இந்த பெரியோர்கள் திகைத்திருந்தார்கள். என்ற பாஞ்சால நாடும் அஸ்தினாபுரமும் எதிர் நாடுகளாக இருக்கவில்லை, ஒன்றோடொன்று விளைந்த நாடுகளாக, நட்பு நாடுகளாக இருந்தவையினால் ஒரு நட்பு நாட்டின் மீது படையெடுப்பது என்பது ஒரு முடியாத விடையாமல் இருந்தாலும் கூட குருவினுடைய வார்த்தையை மீற முடியாமல் சொன்னார். குருவினுடைய குருதட்சணையாக இந்த விடயத்தை கேட்பதனால் அவற்றை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று பீஷ்மர் சொல்லிவிட்டு அனைத்து பெரியோர்களும் சென்று விட்டார்கள். உடனடியாக படைகளை எடுத்துக்கொண்டு கௌரவர்களும் பாண்டவர்களும் பாஞ்சால நாட்டின் மீது படையெடுத்து அங்கு சென்றார்கள். இவர்கள் படையெடுத்து வருகின்றார்கள். ஆனால் அங்கிருந்த பெரியோர்கள் அவரும் வரவில்லை, இவர்கள் தான் வருகின்றார்கள். சக்கரவர்த்தியான துருவதன் மிகவும் போரிலே தேர்ச்சியானவன். இவருடன், துரோணாச்சாரியாருடன் இந்த வித்தைகளை கற்றவன். அவன் மிகவும் திறமசாலி.
ஒரு நோமலான ஆட்கள், அவனோட சண்டையிட முடியாத ஒரு கட்டிக்காரன். அவன் படைகளை தயார் செய்து சண்டையை தொடங்கினான். துரியோதனம் கௌரவர்கள் முன்னின்று குருதட்சணையை கொண்டு குருவுடன் சேர்ப்பதற்கு நாங்கள் வென்று விடலாம் என்ற எண்ணத்திலே துரியோதனுடன் கடுமையான ஒரு சமரை செய்தார்கள். அந்த படைகள் துரியோதனிகளை ஓட ஓட விரட்டினார்கள். அதற்கு பிற்பாடு இவர்களுடைய சண்டையை பின்வாங்கியதன் பிற்பாடு பஞ்சபாண்டவர்கள் அதில் அர்ஜுனன் பொறுப்பேற்று தருமருடைய உத்தரவுக்கிணங்க முன்வரிசையாக சென்று படைகளை நிர்மூலம் செய்து பீமன், அர்ஜுனன் உள்ளிட்ட இந்த பஞ்சபாண்டவர்கள் துருவதன் முன் போய் நின்றது. இருவருக்கும் இடையிலான ஒரு பெரிய சண்டை நடக்கின்றது. அர்ஜுனன் ஒரு சிறிது வேளையிலே துருவதனுடைய தேரையெல்லாம் உடைத்து அவனை அம்பினால் துளைத்து ஆளை பிடித்து சுத்துகின்ற தேர்காலிலே அப்படியே கட்டிவிட்டான். குருவினுடைய அனுமதி வார்த்தையின் பிரகாரம் தேர் உருள உருள துருவதனை சுத்தி கொண்டிருந்தான். அவ்வாறு அந்த சக்கரவர்த்தி ஆகிய துருவத மன்னனை கட்டி கொண்டு வென்று அர்ஜுனன் வென்றதும் உடனே பீமன் கேட்டான், அந்த காலத்திலே ஒரு நாட்டை இன்னொரு நாடு வென்றால் அங்கிருக்கின்ற செல்வங்கள் அனைத்தையும் அள்ளி கொண்டு வந்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, அந்த பாரதத்திலே சொல்லப்படுற கதை, அந்த நாட்டை உழுது நெருந்தி முள்ள கூட விதைத்து விடுவார்களாம். அவ்வளவுக்கு அதை சேதப்படுத்துவது. அங்க இருக்கின்ற பெண்களை உடைய கூந்தல்களை அறுத்து அந்த கூந்தலை திரித்து தேர் இழுப்பார்கள். இவ்வாறு அவ்வளவு கொடூரமான செயற்பாட்டை தான் அந்நேரம் நமது இனம் செய்திருக்கின்றது. அதனுடைய பாவங்களை எரியா நாங்கள் என்று இவ்வாறு இருப்பது. அவ்வாறு ஒரு நாட்டின் மீது படியெடுத்து வெற்றி கொண்டால் அந்த நாட்டிலே எதுவும் வைப்பதில்லை, எல்லாத்தையும் கவர்ந்து வந்து விடுவார்கள். அழகிய பெண்கள் இருந்து அனைத்தையும் கொண்டு வந்து விடுவார்கள் தங்களுடைய நாட்டில். இவ்வாறு பீமன் துருவத மன்னனை அர்ஜுனன் தேர்காலிலே கட்டியதும் இந்த நாட்டை நிர்மூலம் செய்யத்தான் சொல்லி கேட்டான். உடனடியாக அர்ஜுனன் சொன்னான், அண்ணா நிறுத்து, எப்படித்தான் இருந்தாலும் துருவத மன்னன் எமது குருவினுடைய நண்பன். குரு துருவதனை கட்டி கொண்டு வாண்டு சொல்லியிருக்காரு தவிர நாட்டில் உள்ள மக்களையோ, இங்கிருக்கின்ற சொத்தையோ, இங்கிருக்கின்ற ஆவணங்களையோ, இங்க இருக்கின்ற விடயங்களோ சேதப்படுத்த சொல்லி நம்மளிடம் சொல்லவில்லை. அவ்வாறு நாங்கள் செய்து விட்டால் அந்த விடயத்தில் நமது குரு வருத்தப்படுவார். அது வேண்டாம் என்று நிறுத்திவிட்டு நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்த ஒரு கேடும் விளையாமல் துருவதனை கட்டி கொண்டு இங்கு கொண்டு வந்து இவருடைய முன்னிலையில் நிறுத்திவிட்டார். போது சிரித்து கொண்டு துரோணாச்சாரியார் ஒரு நீண்ட ஆசை, அவரை அவமானப்படுத்திய கதையை நாங்கள் கடந்த காணொலியிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ஆசை துருவதனை பழிவாங்க வேணும் என்கின்ற ஒரு உக்கிரமான ஒரு கோபம் நிறைந்த அந்த ஆசை அன்று நிறைவேற்றப்பட்டது. எழுந்து வந்தார் துரோணாச்சாரியார். வாருங்கள் துருவத மகாராஜாவே, உங்களை போல வார்த்தையிலே சுத்தம் உள்ளவனை நான் இந்த உலகத்திலே கண்டதில்லை. எப்போவெல்லாம் என்னோட பேசக்க நாட்டில் அரவாசை தருகின்றேன், அரவாசை தருகின்றேன், அரவாசை தருகின்றேன் என்று சொன்னதும், நான் உன்னோட நாட்டில் அரவாசை கேட்டு வரவில்லை. நான் யார்? நான் சாதாரண ஒரு அந்தணன். நீ ஒரு அரச குலத்தை சேர்ந்தவன். எனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கு உனது நாட்டில் அரவாசை நீ வாயால சொன்னால் கூட நான் வேண்டி ஆள்வதற்கு. அந்த எண்ணத்துடன் அங்கு வரவில்லை. எனது குழந்தை பசுவுடன் இருக்கின்றது, ஒரு பசுமாட்டை உன்னிடம் தானமாக பெற்று செல்லலாம் என்பதற்காகத்தான் அங்கு வந்தேன். என்னை அவமானப்படுத்தி விட்டாய், என்னை ஆரண்டு தெரியாண்டு நீ சொல்லிவிட்டாய் நண்பா. ஆனா இவ்வாறான வார்த்தையில் சுத்தம் உள்ளவனை நான் பார்க்கவில்லை. இன்று நீ என் அடிமை, உன்னை நான் வெற்றி கொண்டிருக்கின்றேன். செத்தவாறு தேர்காலிலே கிடக்கிறான். இங்கு கொண்டு வந்த நேரத்திலிருந்து துருவத மகாராஜா அவமானத்தின் விளிம்பில் நிற்கின்ற அவ்வாறு துரோணர் பேசினார். அவமானத்தின் விளிம்புக்கு சென்று மரணித்து விடலாம் என்ற சத்திரியர்களுக்கு உண்மையாகவே வெற்றி என்றதை விட அவனோட மரியாதை, அவனோட கௌரவத்தை தான் அவன் ஒரு உயர்வாக பார்க்கின்ற ஒருவன். அவனுக்கு இந்த ஒரு நிலை பெரிய அவமானத்தை அளித்தது. இவ்வாறு துருவதனிடம் சொன்னார், என்னை போலே வாக்கிலே சுத்தம் உள்ளவனை நான் இந்த இதிலே பார்க்கவில்லை. நான் இப்போது சொல்கின்றேன்,
எனது நண்பன் நீ. இப்போது உனது நாட்டை நான் எடுக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன். ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்னார், நீ ஒரு மன்னனா, உன்னோட சரிசமனாய் நான் பேசுவதற்கு தகுதியானவனா, நீ ஒரு மன்னனாய் என்று உனது அரண்மனையிலே வைத்து கேட்டாய் அல்லவா? நான் அதற்காக அந்த நாட்டை இரண்டாக பிரிக்கின்றேன். நான் உனக்கு வாக்களித்தது போன்று நீ தெற்கு பக்கத்தில் ஆட்சியை செய், வடக்கு பக்கம் எனக்குரியது. எனது ஆட்சியை எனது மகன் அஸ்மத்தாமன் பார்த்துக் கொள்வான். இப்போது நான் மன்னன் அல்லவா, என்னுடன் நீ நட்பு வைத்துக் கொள்ளலாம் அல்லவா என்று சொல்லி, உன்னை நான் இப்போது நினைத்தாலும் உன்னை காராக்கிரகத்தை தள்ளிவிட்டு உனது நாடு முழுவதையும் நான் எடுக்கலாம். ஏனென்றா நானே வெற்றி கொண்டவன், நானே வெற்றியாளன். உனது நாட்டில் அனைத்து விடயங்களையும் நானே ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியும். ஆனால் உன்னை போல நான் வாக்கில் இருந்து மாறுபவன் அல்ல. நான் அன்று அரண்மனையிலே உனக்கு அரபாசு நாட்டை நான் தருவேன் என்று கூறிவிட்டு வந்தேன். இப்போது தெரிகின்றதா என் மாணவனின் கெட்டித்தனத்தை தெரிகின்றதா என்று சொல்லி கேள்விக்கு மேல் கேள்வியை கேட்டு அவமானப்படுத்தி அன்று அந்த அவையிலே துரோண தலைகுனிந்து நின்றது போன்று இங்கு தலைகுனிந்து நின்றான் தெத்தமும் வாரமாக. தனது சோக நிலையிலே துருவதன் நின்றதும் அர்ஜுனனை கூப்பிட்டு சொன்னார், என்னதான் இருந்தாலும் எனது நண்பன், இவனை நீ எவ்வாறு கொண்டு வந்தாயோ அவ்வாறு தேரிலே ஏற்றி கொண்டு விட்டு வாமா என்று சொன்னதும் சரி குருவே என்று துருவதனை மீளவும் நாட்டிலே கொண்டு விட்டு வந்தார். இந்த அவமானத்திலே சிக்கிய துருவதனுக்கு அன்று முதல் துரோணரை எவ்வாறென்றாலும் அழித்து விட வேண்டும், அதுவும் தனது வம்சத்தினாலே அது அழிய வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் தனக்கு குழந்தைகளில் நிறைவேற்றுவதற்கு, தந்தைக்கு ஒரு அவமானம் என்றால், தந்தைக்கு ஒரு வேதனை என்றால் அந்த பிள்ளை அதை செய்வான். அதற்கு தனக்கு பிள்ளை இல்லை, என்ன செய்வதென்று தெரியாமல் 2 முனிவர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார். உவாச முனிவர் என்றொருவரும் யாச முனி என்கின்ற ஒருவரையும் அழைத்து இருவரிடமும் தன் விடயத்தை சொன்னான். எனக்கு என்ன சொன்னான் என்றால் அவர்கள் கேட்க, இவ்வாறு பட்ட ஒரு துரோணரை அழிப்பதற்கு எனக்கு ஒரு ஆண்மகன் வேணும். என்றுமே இவ்வாறான ஒரு வில்லாளியை நாம் பார்க்கவில்லை. அவனுடைய யுத்தத்தின் முன்னால், அவனுடைய அம்பின் முன்னால் என்னால் நிமிர்ந்து கூட நிற்க முடியவில்லை. அவ்வாறான ஒரு வீரனை எனது மருமகனாக்கிக் கொள்ள எனக்கு ஒரு மகள் வேண்டும் என்று சொன்னார். அப்படியானால் புத்திரகாமசி யாகத்தை செய்யுங்கள் என்று முனிவர்கள் ஆலோசனை கொடுத்து யாகத்தை தொடங்கினார்கள். யாகத்திலே அபிபாகங்களை எடுத்து துருவதனை அழைத்து உனது மனைவியிடம் கொடு, இதன் உண்பதன் மூலமாக உடனடியாக உனது மனைவி கற்பம் தரித்து விட முடியும் என்று கொடுத்தது. அதனை ஏற்க துருவதனின் மனைவி மறுத்ததனால் என்ன செய்வதென்று தெரியாமல் திரும்பவும் என்ன செய்வதென்று முனிவர்களிடம் ஆலோசனை பெற்ற போது தொடர்ச்சியாக அந்த புத்திர யாகத்தை தொடர்ச்சியாக செய்தார்கள். செய்ததன் பலனாக அந்த அக்கினி குண்டத்திலே இருந்து, யாக குண்டத்திலே இருந்து ஒரு பொன்னொளி வீசக்கூடிய ஒரு மகன், கண்ணெல்லாம் அங்கிருந்தவர்களுடைய கண்கள் எல்லாம் பூசக்கூடிய அழகு நிறைந்த பொன் போன்ற கவசங்களுடன் ஒரு மகன் தோன்றினான். அவன் வந்ததும் துருவதன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். இவனை வைத்து துரோணரை கொண்டு விடலாம் என்று அந்த யாக குண்டலத்தில் அடித்து சத்தியம் பண்ணினான். தொடர்ச்சியாக முனிவர்கள் அந்த யாகத்தை செய்தார்கள். அந்த யாகத்தை செய்ததன் பலனாக அதே யாக குண்டலத்திலிருந்து மிகவும் பார்ப்பவர்களின் கண்கள் ஜொலிக்கக்கூடிய வகையிலே ஒரு பெண் குழந்தை உருவாகி யாக குண்டலத்திலே இருந்து வெளியே வந்தது. அந்த குழந்தை தான் பாஞ்சாலி, திரௌபதி. அந்த அக்கினி குண்டத்திலே இருந்து வந்த மகன்தான் திட்டத்தியூமன் என்று பார்க்கின்றேன். இந்த போரிலே உங்களுக்கு அந்த இடம்பெறக்குள்ளே உங்களுக்கு சரியா தெரியும். குருச்சேத்திர போரிலே துரோணாச்சாரியாருடைய தலையினை துண்டித்தவன் அவனுடைய கையினால். அதற்காகத்தான் அவன் பிறந்தான். இந்த 2 விடயங்களையும் துரோணர் அறிந்திருந்தார். நமது வேதனையால் இவ்வாறு நமது நண்பன் செய்கிறான் என்ற விடயத்தையும் அறிந்திருந்தார். உடனடியாக எவ்வளவு திறமைகளையும் இவ்வாறு கற்றான் அர்ஜுனன் என்று சிந்தித்தான் பெறுவர். இந்த துரோணர் தான் எவ்வளவையும் கற்று கொடுத்திருந்தார். இந்த வித்தைகளை நீங்கள் உடனடியாக மகனே சென்று அனைத்து வித்தைகளையும் அவரிடமே கற்றுவா என்று சொல்லி அனுப்பினார். இங்கு திட்டத்தூமன்
வித்தைகளை கற்பதற்காக துரோணரிடம் வருகின்றான். வருகின்ற வேளையிலே தனது ஞான சிஷ்டியினால் பார்க்கின்றார், இன்னார் வருகின்றார், இவனால் தான் நமக்கு சாபந்தம் தெரிந்து கொண்ட துரோணர் எனக்கு வித்தைகளை கற்றுத்தா என்று சொன்னது உடனே ஓம் என்று சொன்னார். என்னென்னா அவன் ஒரு அரசகுமாரன். அது மட்டுமல்ல, மீண்டும் மீண்டும் ஒரு மன்னனுடன் நமது நண்பனுடன் பகையினை வளர்க்கக்கூடாது. ஏன்னா நாட்டையும் பிரிச்சு பாதி எடுத்தாச்சு, இன்னும் இந்த பகையை வளர்க்கிற வேலை நமக்கு தேவையில்லை என்று கருதினார். உடனடியாக ஏகலைவன் விஷயத்திலே அவன் ஒரு வேடுவ குலம் என்று சொல்லி எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டான். அவன் தன் உருவத்தை செஞ்சு காட்டினுடைய வித்தைகளை பயின்றமைக்கு அவனுடைய வலக்கையினுடைய கட்ட விரலை பெருவிரலை வெட்டி பஞ்சமவாதகத்தை தேடிக்கொண்டவர் துரோணன். அதற்கான தண்டனை இந்த மகாபாரதம் பின்னுக்கு அவருக்கு என்னென்று சொல்லுகிறது. அதே போல நீ யார், உனது தாய் யார், உனது தந்தை யார், உனது குலம் என்ன, கோத்திரம் என்ன கேட்டு தனது மாணவனை வென்றுவிடக் கூடாது என்பதற்காக கர்ணனை கேவலப்படுத்தியவர் துரோணர் சபையிலே. இவ்வாறுபட்டவர் திஸ்டத்தூமன் விடயத்தில் தனது நண்பனுடைய மகன் இவனால் தனக்கு சாகுவாரு என்று தெரிந்தும் வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். இதை பாருங்கள் பெரியோர்களே, உண்மையாக இந்த ஒரு ஆசிரியன் எவ்வாறு தனக்கு கேடு விளைந்தாலும் கூட அனைவரையும் சமனாக கற்பிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். அதன் மூலமாக அனைத்து வித்தைகளையும் திட்டத்தூமனுக்கு துரோணர் கற்றுக் கொடுத்தார் என்று பாரதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இவ்வாறு கற்றுக் கொடுத்து சிறப்பான முறையிலே இருக்கின்ற வேளையிலேதான் துரோணாச்சாரியார் அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து கௌரவர்களையும் பாண்டவர்களையும் முழுமையானவர்களாக மாற்றி விடுகின்றார்கள். இதனுடைய தொடர்ச்சியினை நாங்கள் அடுத்து வருகின்ற காணொளியிலே உங்களுக்கு முழுமையாக தர இருக்கின்றோம். தொடராக இந்த காணொளியை நீங்கள் பாருங்கள். நீங்கள் எங்களுடைய கேடி சுவம்பிளக் என்கின்ற இந்த வலைத்தளத்தை புதிதாக பார்க்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்வெட்டினை கிளிக் பண்ணுவதன் மூலம் நாங்கள் போடுகின்ற காணொளிகள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வரும். எனவே புதிதாக பார்க்கின்றவர்கள் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவதன் மூலம் உங்களுடைய சேனலினை நாங்கள் தொடர்ச்சியாக போடுகின்ற காணொளிகள் நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் அது எங்களுக்கும் உறுதுணையாக அமையும் என கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி.